ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அயானுடைய பர்த்டேக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வாங்குவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன கிஃப்ட்ன்னு. ஸோ அயானுடைய பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அம்மா பையனும் டைரக்ட்டா எங்களுக்கு வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆன்லைன்ல. எனக்கு பர்சனலா அம்மா செலக்ட் பண்ண ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த ட்ரெஸ் சொல்லவே வேணாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. வெட்டிங் வ்ளாக் போடுவேன் இல்லையா? அப்போ இந்த ட்ரெஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அம்மா அயானுக்காக கொஞ்சம் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ கிஃப்ட் பேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது அயானோட 8th பர்த்டே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 8 கிஃப்ட் தரலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அண்ட் அயானோட பர்த்டேக்கு இந்த வாட்டி யூனிக்கான ஒரு சாக்லேட் ராஃபர் கிஃப்ட் தான் வாங்கியிருக்கேன். ஐடா கலெக்ஷன் கார்னர்ன்ற இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்த இந்த கஸ்டமைஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இவங்களோட வாட்ஸ்அப்க்கு நம்ம போட்டோ அண்ட் நேம் சென்ட் பண்ணா போதும் இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த சாக்லேட் ராஃபர் வெட்டிங், என்கேஜ்மெண்ட், ஈவென்ட், பர்த்டே பார்ட்டி அண்ட் எல்லா பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பவே யூனிக்கா இருக்கும். மினிமம் 24 பீசஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு பீசஸ் வேணுமோ இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் பிஃபோர் 15 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணிடணும். அண்ட் இது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் இவங்க கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். என்கொயரி பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஆகஸ்டின் என்னோட பெரிய பையன் அயானுடைய பர்த்டே. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அவனுக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாமே இன்னைக்கு பேக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜயான் குட்டியை தூங்க வச்சுதான் பாத்தீங்கன்னா நான் நிம்மதியா வந்து அந்த பேக்கிங்லாம் பண்ண முடியும். கிஃப்ட்னா ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் நினைச்சிடாதீங்க. சும்மா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அவனுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காகவே பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் வாட்ச் ரொம்ப நாளா கேட்டேன் என்ன. ஸோ லைட் வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வீல் எரேசர், லிப்ஸ்டிக் எரேசர் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா. அவனும் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டேன் என்ன. ஸோ அதுவுமே வாங்கியிருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா திடீர்னு போய் வாங்கிட்டு வந்தது தான். எதுவுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இல்ல. எனக்கு டக்குன்னு தான் இது எல்லாமே பிளான் வந்தது. அவன் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். கிஃப்ட் கவருமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் பண்ணணும். அயான் கிஃப்ட் ஓபன் பண்ணும்போது ஜயான் குட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழுவாங்க. ஸோ அவனுக்காக கிளே வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்குமே பாத்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சிடணும். அண்ட் எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அயானுக்காக பாத்தீங்கன்னா டாய்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராயிங் கிட்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. அதுல டிராயிங் கிட் மட்டும் இன்னும் வரல. நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா அவன் பர்த்டே அன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து அதை பேக் பண்ணி அவனுக்கு தரணும். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் பாத்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. மெதுவா தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ண ஒன்னொன்னா. அதுல அயானுக்காக வாங்கின கேப் மட்டும் பாத்தீங்கன்னா பேக் பண்ண முடியல. அது எப்படி பேக் பண்ணணும்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும் பேக் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு பர்த்டே vlog வரும். மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்னோட பெரிய பையன் அயானுடைய பர்த்டே மினி vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ சார் காலையில எழுந்ததுமே பையனா அவரை குளிப்பாட்டி ரெடி பண்ணி நியூ ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாச்சு. அவங்க நானே தான் வாங்கி தந்திருந்தாங்க இந்த ட்ரெஸ். அப்புறம் எங்க அம்மா அப்பா 2 பேரும் அயானுக்கு வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் போய் பெரியவங்களுக்கு போய் தந்துட்டு வா அப்படின்னு சொல்லி தந்து அனுப்பிட்டோம். இன்னைக்கு லஞ்ச் குக் பண்ணல. வெளில இருந்தா வாங்கிட்டு வரதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெளில கொஞ்சம் பேருக்கு தந்துட்டு அப்படியே எங்களுக்கும் பையனா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்ல இருக்க எல்லாரும் பையனா சிக்கன், மட்டன் தனித்தனியா கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியா வாங்கிட்டு வந்து தந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் பேக்கரிக்கு பண்ணுமே வீடியோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க எந்த கேக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அயான் தான் பையனா செலக்ட் பண்ணா. அண்ட் இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த அம்ப்ரெல்லா ட்ரெஸ் ஆன்லைன்ல 400 500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரஃபின் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜஸ்ட் 380 ரூபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தந்துட்டு இருக்காங்க. அம்ப்ரெல்லா டாப் வித் துப்பட்டா 380 ரூபீஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்பவே வர்த்னே சொல்லுவேன். கிளாத் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ட்ரெஸ் உங்களுக்கும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல வேணும்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க. A to Z மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே டைரக்ட் டீலர் கிட்ட இருந்து ஹேண்ட் ஸ்டாக் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆக்டிவ் ரீசெல்லர் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில தந்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு ஈவென்ட் vlog தான் பார்க்க போறீங்க. ரியா மெஹந்தி ஸ்டுடியோ IMMA அவார்டுக்கு பையனா நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் பையனா ஈவென்ட்க்கு போலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நானும் அயான் குட்டியும் தான் கிளம்பியிருக்கோம். ஜயான் குட்டி பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அவனை சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு தூங்க வச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு அயானுடைய பர்த்டே வரையா. ஸோ அயானுக்கு பையனா வாட்ச் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஆட்டோலயே தந்துட்டான் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் நைட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ ரியாக்கு தரலான்னு சொல்லிட்டு நைட்டிஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணிக்கினேன். ஸோ அவங்களுக்கு தரலான்னு சொல்லிட்டு 3 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே பையனா 3:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜயான் குட்டி எல்லாம் தூங்க வச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். ரீச் ஆகிறதுக்குள்ளேயே பையனா பாதி அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. சென்னை கோயம்பேடுல சிம்சம் ஹோட்டல் இருக்கு இல்லையா. அங்கதான் பையனா இந்த ஈவென்ட் நடத்திருந்தாங்க. நிறைய ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பசங்க பையனா நான் இன்ஸ்டால பாத்துருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அவங்கள பாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா போறதால பார்ட் 2 வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் இன்னொரு vlogல பார்க்கலாம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போறது. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அந்த மூமெண்ட் எனக்கு. அதுவும் அயானுடைய பர்த்டே அன்னைக்கு வேற இந்த அவார்ட் வேற வாங்கியிருக்கானா. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அவனுமே பையனா ரொம்பவே ஹாப்பியா போஸ்ட்லாம் தந்தான். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஃபுளுசர் எல்லாரையும் மீட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அவங்க எல்லாரையும் மீட் பண்ணது. நிறைய இன்ஃபுளுசர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வந்திருந்தாங்க. நான் சென்னையில இருந்தே போயிருந்தேன். அவ்வளோ லேட்டா போயிருந்தேன். வந்த எல்லார் கூடயும் பையனா ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அந்த மூமெண்ட். அண்ட் அங்கேயே பையனா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டால்ஸ் உடைய ஓனர்ஸ் எல்லாமே
எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டா எங்களுக்கும் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அயான் குட்டிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அங்க பார்த்ததுமே ரொம்பவே ஹேப்பி ஆயிட்டான். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேற இல்லையா? ஸோ ஹஸ்பண்டும் வரல. வெறும் அயான் குட்டிய மட்டும் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ அது எந்த ஒரு ஃபியருமே இல்ல எனக்கு. அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. ஸோ கன்டினியூஸா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு குடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.